பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இந்த பாடலை அனைவரும் கேட்டிருப்பீர்கள். நான் இன்று ஒரு வினோதமான பறவை பற்றி சொல்லவிருக்கிறேன். இந்த பறவை ஆஸ்திரேலியாவில் காணப்படுகின்றன. இவை கழுகுகள் ஆகும். இவற்றில் பலவிதம் உள்ளன. அதாவது பிளாக் கைட்ஸ், விசிலிங் கைட்ஸ், ப்ரௌன் ஃபால்கன்ஸ் ஆகும். கழுகுகளை நாம் பார்த்திருக்கலாம். அவைகள் வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருக்கும். தரையிலோ தண்ணீரிலோ மீன்கள், பூச்சிகள் இருந்தால் கீழே வந்து கொத்திச் செல்லும். நான் சொல்லும் கழுகுகள் என்ன செய்யும் என்றால், எங்காவது நெருப்பு குச்சிகள் எரிந்து கொண்டிருந்தால் அந்த இடத்திற்கு செல்லுமாம். தனது கால்களில் எரியும் குச்சிகளை எடுத்து செல்லுமாம். எங்காவது அடர்ந்த புதர்கள் இருந்தால் அங்கே இதை போட்டுவிடுவோம். அப்போது அந்த புதர்கள் எரிய தொடங்கும். அவ்வளவுதான். அதனுள் இருக்கும் எலிகள், பூச்சிகள், பாம்புகள், பறவைகள் மற்றும் ஓணான் போன்றவை வெளிவர ஆரம்பிக்கும். பிறகு நான் சொன்ன இந்த ஃபைராக் என்ற கழுகுகள் மேற்சொன்ன இரைகளை கால்களால் பற்றி சென்றுவிடும். இங்குள்ள பழங்குடியினர் இந்த நெருப்பு ஆகாயத்திலிருந்து பேய்கள் மூலமாக வந்ததாக நம்பினார்கள். தற்போது ஆராய்ச்சியாளர்கள் இந்த பறவைகள் மூலமாக தான் வருகிறது என படமெடுத்து கண்டுபிடித்தனர். இதனுடைய ஹார்ஸ் பவர் என்னுடைய தெரியுமா? குதிரையின் சக்தி 360 HP ஆகும். இவை பழுப்பு நிற இறக்கைகள், கூர்மையான பார்வை, வளைந்த நகங்கள் கொண்டவை. மணிக்கு 118 மைல் வேகத்தில் பறக்கும் திறன் உண்டு. ஆறுதலான விஷயம் என்னவென்றால், இந்த பறவைகளால் பெரிய அளவில் காட்டுத்தீ ஆஸ்திரேலியாவில் பரவுவதில்லை.